2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக பாஜக கூட்டணியை எதற்காக உருவாக்கினார்கள், அவர்களின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நீட் எதிர்ப்பு, வக்ஃப் சட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகியவை இடம்பெறுமா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதுவும் பேசாத நிலையில் அதிமுக தலைமை பேசவும் அனுமதிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கு மாறாக திமுகவையும் தமிழ்நாடு அரசையும் விமர்சிப்பதற்கு மட்டுமே பத்திரிகையாளர் சந்திப்பை அமித்ஷா பயன்படுத்திக் கொண்டதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டு இருக்கும் பாஜக அதிமுக கூட்டணி மாநில உரிமை, மொழி உரிமை, தமிழ் பண்பாடு ஆகியவற்றிற்கு எதிரானது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதை மற்றும் உரிமைகளை டெல்லியிடம் அடமானம் வைத்து மாநிலத்தை பாழாக்கியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு மரணங்களை சிபிஐ விசாரித்தால் நீட் எதிர்ப்பு என்பது திசை திருப்புவதற்காகவா அல்லது மருத்துவ கல்வியை காப்பதற்காகவா என்பதை உள்துறை அமைச்சர் அறிந்து கொள்வார் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 1.5 ஆண்டுகளில் 250 கொலைகள் நடந்த மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட முடியாத அமைச்சர் அமித்ஷா, அமைதியான மாநிலமான தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசம் என்று பொறுப்பற்ற வகையில் பேசியிருப்பதாக மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஊழலுக்காக 2 முறை முதலமைச்சர் பதவியை விட்டு விலக வைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் கட்சியோடு கூட்டணி வைத்துவிட்டு ஊழல் பற்றி பாஜக பேசுவதா என்றும் முதலமைச்சர் வினவியுள்ளார். அதிமுகவின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதி திட்டங்களை நிறைவேற்ற பாஜக நினைப்பதாக குறிப்பிட்டுள்ள மு க ஸ்டாலின், பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருப்பதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இடிபோல் வந்து இறங்கியதால் பீதியின் உச்சத்தில் அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டு இருப்பதாக விமர்சித்துள்ளார். திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் என்று தனது முந்தைய எக்ஸ் பதிவை நினைவு கூர்ந்துள்ள இபிஎஸ், தமிழ்நாட்டு நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என அமித்ஷா கூறியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த மு க ஸ்டாலின் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்று நாடகங்களையும் தொகுத்து அறிக்கையாக வெளியிட்டு இருப்பதாக விமர்சித்துள்ளார். மணிப்பூர் பற்றி முதலமைச்சருக்கு இருக்கும் அக்கறை தமிழ்நாட்டு பெண்கள் மீது இருக்கிறதா என்று இபிஎஸ் வினவியுள்ளார். நீட்டை அறிமுகப்படுத்தி அதனை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி நிலை பெறச் செய்தது எந்த கூட்டணி என்ற கேள்விக்கு பதிலளித்துவிட்டு பிறகு நீட் பற்றி பேசுங்கள் என்றும் இபிஎஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுகவின் ஊழல் ஆட்சியை தோலுரித்து மக்களின் பேராதரவோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அணியில் தாங்கள் இருப்பதாக விளக்கமளித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்னும் சொல்ல போனா பாரத பிரதமர் மோடி அவர்களின் அணியில நாங்கள் இருக்கோம். அதனால திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்படுகிறோம். நான் சொன்னதை மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் ஓர் அணியில் திரண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரே கட்சியான்னு கேட்டப்போங்களா, இல்ல, ஓர் அணியில் திரண்டு திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் சொன்னேன். அதுதான் இப்பொழுது நடந்து வருகிறது. திரு நண்பர் ஓபிஎஸ் அவர்களை என்றைக்கும் அவர் தனிமைப்படுத்தப்பட மாட்டார். அவர் அம்மாவின் தொண்டர். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்துவோம் என்று சொன்னேன். அதில் என்றைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் என்ற உறுதியை மாத்திரம் நடந்து சொல்றேன்.
1998 நாடாளுமன்ற தேர்தலை போன்றே 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என பாஜக மாநில தலைவராக தேர்வான நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களுடைய விருப்பம் 1998 பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி போட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பாராளுமன்றத்தில் ஆட்சி பிடித்தார். அதே மாதிரி இந்த தடவை சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்த முறை வெற்றி பெறுவார்கள். பாஜக கொடுத்த அழுத்தம் காரணமாகவே அதிமுக அரைமனதோடு கூட்டணி வைத்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர்களது கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டிலே வேரூன்ற முடியவில்லை. ஆகவே 2 திராவிட கட்சிகளுள் ஒரு கட்சியை தோழமை சக்தி என்கிற பெயரில் அரவணைத்து அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் பாஜகவின் உண்மையான செயல் திட்டம். அந்த சதி வலையில் அதிமுக சிக்கிக் கொண்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. பாஜக கொடுத்த நெருக்கடியின் விளைவாக அரைமனதோடுதான் இந்த கூட்டணியை அவர் அமைத்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். தற்போதைய நிலையில் தேமுதிக எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இன்னும் 1 வருஷம் தேர்தலுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக எங்கள் கட்சி வளர்ச்சி, எங்கள் கட்சி பணியை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த கூட்டணிக்கு போகிறோம், யார் கூட்டணிக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நாங்கள் டிசிஷனே எடுக்கல. இதுதான் உண்மை. அதனால எங்ககிட்ட யாரும் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை, நாங்களும் யாருடனும் பேசவும் இல்லை. சென்னை தாம்பரம் அடுத்த சேளையூரில் அதிவேகமாக வந்த ஆட்டோ நடந்து சென்ற பெண் மீது மோதிய பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இந்த விபத்து எப்படி நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது அதிவேகமாக வந்த ஆட்டோ பெண் மீது ஏறி இறங்கிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் மாடம்பாக்கம் பகுதியை சேர்ந்த சோபனா, வயது 36. இவர் 2 மகளும் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் இருந்து மகனை அழைத்துவதற்காக சாலையில் நடந்து சென்று வந்தார். அப்போது அதிவேகமாக அந்த ஆட்டோ சோபனா மீது மோதி சோபனா கீழே விழுந்தார். அப்போது நிலைத்தவனை கீழே விழுந்ததில் அவர் மீது ஆட்டோ ஏறி இறங்கியது. இந்த அக்கம் பக்கத்தினர் அவங்க அந்த ஆட்டோ அங்கிருந்து சம்பவத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கு தப்பி ஓட முயன்றனர். அப்போது அவங்களை பிடித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசாரிடம் தற்போது ஒப்படைத்துள்ளனர். மேலும் காயமடைந்த சோபனாவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுரேஷ்.